ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஒரு பிஸ்னஸ் உமனாவோ இல்லை பெரிய சாதனை பண்ண மாதிரியோ பேச வரல. ஒரு சாதாரண பொண்ணா, ஒரு குழந்தையோட அம்மாவா, ஒரு காலத்தில் கடனாளியாக இருந்த பொண்ணா உங்ககிட்ட பேச போகிறேன். கையில் குழந்தையோட மனசில் செம்ம பயத்தோட 7 லட்சம் கடனை எப்படி சமாளிக்க போகிறேன்? இந்த கேள்விக்கு பதிலாக இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடன் எப்படி என் மனசை உடைச்சது அப்படின்னு பார்க்கலாம். கடன் ஃபஸ்ட்டு வர்றதே தெரியல, இவ்வளோ தானே அடைச்சிக்கலான்னு தோணுச்சு. ஆனால் மாதம் மாதம் வீட்டு செலவு, தேவை, குழந்தைங்க செலவு, ஹாஸ்பிட்டல், ஃபங்க்ஷனு, வட்டி இதெல்லாம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது. நைட்டு படுத்தா தூக்கமே வரல. எப்படி வரும்? மனசில் அவ்வளோ பயம், எப்படி இந்த கடனை அடைக்கிறதுன்னு. நோட்டை எடுத்துகிட்டு எழுதிட்டே இருப்பேன் நைட் ஃபுல்லாக. அடுத்து என்னோடய சப்போர்ட் யார் தெரியுமா? உண்மையை சொல்லட்டுமா? வாழ்க்கையில் சில நேரம் நம்ம எதிர்பார்த்தவங்க கூட நம்ம பக்கம் நிற்க மாட்டாங்க. இதை நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனால் இதுதாங்க உண்மை. பல தடவை யோசிச்சுருக்கேன், யாராவது வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாராவது நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு. ஆனால் எல்லா நேரத்துலேயும் நமக்கு சப்போர்ட் யார் தெரியுமா? நம்ம மட்டும்தான். இதை பார்க்குற நீங்கள் யாராவது என்னை வந்து காப்பாற்ற மாட்டாங்களா, என்னை யாராச்சும் இந்த பிரச்சனைலேருந்து மீட்டு தர மாட்டாங்களா அப்படின்னு லூசுத்தனமாக அழுதுட்டு உட்காராமல் தயவு செஞ்சு உங்கள் பிரச்சனையை நீங்களே முடிக்க பாருங்கள். நமக்காக நம்ம தான் பேசணும். அடுத்து என்னோடய பேக்கிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாமா? என்னோடய பேபி டெய்லி என்கிட்ட கேக் வாங்கி தர சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி அது வாங்கி தந்துகிட்டே இருக்கும் போது அதுவே ரெகுலர் ரொட்டீனாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் வாங்கி தர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா டெய்லி அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கடையில் வேலை செய்கிற அண்ணா என்கிட்ட வந்துட்டு டெய்லி வந்து வாங்கி தரதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னு கேட்டப்போ இதில் என்ன சேர்ப்பாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். வீடியோவில் அது சொல்லலாமான்னு தெரியல. ஸோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளே நம்ம பேபிக்கு வீட்டில் செஞ்சு தந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்கு இது பிஸ்னஸாக போகுன்றது சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் இது எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது, எனக்கும் செஞ்சு தரீங்களா அப்படின்னு என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்க. அப்படி தான் என்னோடய பிஸ்னஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னோடய பிஸ்னஸ் எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ எதுக்காக யூடியூப் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப தைரியம் கொடுக்குது. எனக்கு நம்பிக்கை வருது. கடனில் இருக்கிற என்னோடய குடும்பத்தை நானும் ஹெல்ப் பண்ணி வெளியே கொண்டு வருவேன். கடைசியாக நீங்கள் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்னு யாராவது ஒருத்தரோட லைஃப் மாறுச்சுன்னா அதுதாங்க எனக்கும் சக்ஸஸ். ஆல்சோ மணி. அதுக்காகவும் தான் நான் யூடியூப்க்கு வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, என்னை மாதிரி நிறைய பொண்ணுங்க போராடிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்காக ஒன்று சொல்லிக்கிறேன். நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன்னா, வீட்டிலேருந்து நீங்கள் வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை பியூட்டிஷியனாக இருக்கலாம், இல்லை ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம். இப்படி யாராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. யாரும் உங்களை நம்பலனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களை நம்பணும். உங்களோடது இது ஒரு சின்ன முயற்சி தான், ஆனால் அசிங்கப்படாதீங்க. கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. தோல்வி வரும் தான், ஆனால் நிறுத்தவே செஞ்சிடாதீங்க. ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேரும். ஒரு அம்மாவால் முடியாதது எதுவுமே இல்லை. கடன் இருக்கலாம், மனசு உடஞ்சிடாதீங்க. இந்த ஜேர்னியில் நீங்கள் தனியாக போராடிட்டே இருக்கலாம், ஆனால் கவலைப்படாதீங்க. என்னோடய வாழ்க்கை அவ்வளோதான், இந்த கடனால் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையோட கடைசி பக்கம் இல்லை. ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு சின்ன முயற்சி, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். கடனுக்காக பயந்த ஒரு பொண்ணாக இன்றைக்கி உங்கள்கிட்ட இவ்வளோ தைரியமாக பேசிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் யார் சொல்லுங்கள்? நான் தான். நான் என் மேலே வச்ச நம்பிக்கையும் அந்த கான்ஃபிடென்ஸும் தொடர்ந்து முயற்சி பண்ணது தான் அதுக்கு காரணம். அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆவீங்க. உங்கள் கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹாப்பியாக இருப்பீங்க. நான் தோக்கலை, நீங்களும் தோக்காதீங்க. என்னோட சேர்ந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் மோட்டிவேஷனாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.